பெருளான மக்கள் திரண்டு எங்களுக்கு ஆதரவு தர வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்கள் பங்கு தந்தையின் சார்பில், போராட்ட குழுவின் சார்பிலும், கமிட்டி மக்களின் சார்பிலும் முதல்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல மக்களிடமிருந்து வரும் பேச்சு என்னவென்றால், இவ்வளவு பெரிய பிளான்ட் கட்டி முடித்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் ஏன் இப்படி போராடுகிறார்கள் அப்படி என்று கேட்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாது, இந்த போராட்டமானது நாங்கள் தொடங்கியது 1989 மே 1 கன்னியாகுமரியில் நான் போயிருக்கேன். இந்த போராட்டத்திற்கு அங்கு பலவிதமான போராட்டங்கள் நாங்கள் பண்ணி வந்தோம். அப்போது போலீஸ் அதிகாரிகள் எங்கள் மேல் தடியடியும் துப்பாக்கி சூடும் நடத்தி எங்கள் மக்களை இரத்த வெள்ளத்தில் ஆழ்த்தினார்கள். அதில் எங்கள் ஊரை சேர்ந்த பல பேர் காயமடைந்தார்கள். அப்படியெல்லாம் போராடி அதற்கு அப்புறமாகவும் நாங்கள் இந்த போராட்டத்தை விடவே இல்லை. காரணம், எங்கள் பிற்கால சந்ததிகளுக்கு இது கேடு விளைவிக்கும் என்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை விடவில்லை. அதற்கு பிறகு நாங்கள் திருநெல்வேலியில், குற்றாலம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் இப்படி பல ஊர்களிலும் போய் நாங்கள் போராடினோம். ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டமாக நாங்கள் போராடவில்லை. உண்மையை சொல்லுவென்றால், ஏன்னா மீடியாக்கள் இல்லை, வீட்டில் வீடியோவும் இல்லை, யாருமே எதுவும் பார்க்கவும் இல்லை. நாங்கள் அப்போது எங்களுக்கு இதை பற்றி பல பேருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. அதனால் இது ஏன் போராட வேண்டும் என்று பல மக்கள் நினைத்தார்கள். இதில் உள்ள பின் விளைவுகள் இப்போதுதான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. காரணம், நீங்கள் மூக்கையும் வாயையும் கட்டுங்கள், மாத்திரையை போடுங்கள், சந்தலை பூட்டுங்கள், வண்டி கொண்டுருவோம், ஏறுங்கள் அப்படி என்று இந்த மக்கள் அங்க வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் காசிநாத் பாலாஜியிலிருந்து சுந்தர் பலவிதமான புறம்போக்குகள் பேசினது. அதை அறிந்த பிறகுதான் மக்கள், ஓ இவ்வளவு விளைவுகள் இருக்கிறதா இதில், அப்ப அந்த மக்கள் அன்றைக்கு போராடினது உண்மை என்று இப்போது எல்லா மக்களும் சேர்த்து போராட வந்திருக்கிறார்கள். இப்போதும் நாங்கள் சிறு குழந்தையை இந்த தேவாலயத்தில் தொட்டில் போராட்டம் நடத்தினோம். அதற்கு அப்புறமாக கடல் போராட்டம் நடத்தினோம். அதற்கு அப்புறமாக எங்கள் மக்கள் மண்ணில் புதைத்து, அதாவது மையான கரையில் உயிரோடு புதைத்து எங்கள் இளைஞர்களை புதைத்து நாங்கள் போராடினோம். கடலில் தண்ணிக்குள்ள போராடினது போக நாங்கள் மண்ணை தோண்டி அதிலும் போராடினோம். எதற்காக இப்படி பலவிதமான போராட்டம் நடக்குது? நாங்கள் அங்கே அறவழியில் தான் கடல் ஓரத்தில் போராடி கொண்டிருந்தோம். எங்கள் மண், எங்கள் புண்ணிய பூமி, இதில் போராடுறாங்க. யாரிடம் கேட்க வேண்டும்? கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கடல் தாய் எங்கள் தாயை கடல் கொடுத்தது. இந்த கடல் தாய் இல்லை என்றால் நாங்கள் வாழ முடியாது. பல உயிர்கள் இந்த கடலில் போனாலும் நாங்கள் அந்த கடலில் போய் தான் நாங்கள் வேலை செய்து சாப்பிட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தொழில் இதை கொண்டு வச்சு எங்கள் மக்களை இந்த கடல் மீனை பிடித்து வாழ விடாமலும், இந்த விவசாயத்தை செய்து வாழ விடாமலும் இந்த ரஷ்யாக்காரவங்க எங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க. நாங்க இந்த போராட்டத்தை விடுவதாகவே இல்லை. கடைசி வரை எங்கள் இறுதி மூச்சு இருக்கும் வரை போராடுவோம். போராடுவதை விடமாட்டோம். இந்த அணுகுலை இழுத்து மூடும் வரை நாங்கள் போராடுவோம். ஒவ்வொரு ஊரில் இருந்தும், கேரளம் மற்றும் உள்ள மாநிலங்களில் உள்ள டெல்லி பல ஊர்களில் இருந்தும் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய மக்கள் எந்த இடங்கள்லாமோ இருந்து திரண்டு வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன வந்துச்சு? எதுவுமே இல்லை. அவங்களுக்கு நமக்கு தான் ஆபத்து. இங்கு உள்ள மக்கள் ஒரு சிலர் உணர்வு இல்லாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து போராட வரணும். ஆண்கள் தொழிலுக்கு போனாலும் பெண்கள் சேர்ந்து போராட வாங்கன்னா நாங்க கூப்பிடுறோம். எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து வந்து போராட வேண்டும். நாங்க எதற்காக போராடுறோம்? எங்களை ஏன் இந்த காவல்துறை இவ்வளவு தூரம் வன்முறையை கொண்டு வந்தது? எங்கள் பெண்களை ஏன் சிறையில் அடைத்தது? எங்கள் மேல் எவ்வளவு பெரிய அபாண்டமான குற்றங்கள்! நாங்கள் மற்றவர்களிடம் பணம் வாங்குறோமா? இல்லை. எங்களுடைய சொந்த உழைப்பிலேயே
நான் எனக்கு 56 வயதாகிறது. என்னுடைய காலம் முடிந்தாச்சு. என்னுடைய பிற்கால சந்ததிகள், என் பேர குழந்தைகள், அதனுடைய குழந்தைகள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அந்த வாழ்வுக்கு தான் நாங்கள் போராடுறோம். எங்கள் போராட்டத்தை ஒருபோது விட மாட்டோம். இன்னும் எத்தனை மக்கள் எங்கள் மக்களை அவன் கைது செய்யறான் சரி, ஏன் எங்களை உயிரை கொடுத்தினால் எங்கள் மண்ணை காப்பாற்றும், எங்கள் கடலை காப்பாற்றும், எங்கள் மக்களை காப்பாற்றும், எங்கள் பேர குழந்தைகளை வாழ வைப்போம். எல்லா குழந்தைகளும் இவங்களுக்கு போராடி எங்களுக்கு இந்த புண்ணிய வாங்கி தந்துட்டு போனாங்க. தெரிஞ்சு எங்களை ஆண்டாண்டு காலமா புகழ்வதற்கு நாங்கள் போராடி எங்களுக்கு வெற்றி காணுவோம். வெற்றி காணும் வரை எங்கள் போராட்டத்தை விட மாட்டோம். அதற்காக இப்போது வந்திருக்க மக்கள், இன்னும் வெறுந்திரளான மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். உங்கள் ஆதரவு கரம் இருந்தால்தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியும். எங்களால் மட்டுமல்ல, நீங்கள் எங்கள் போராட்டத்தில் ஒன்று வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு, இழுத்து மூடு, ஆனா உலகை இழுத்து மூடு, உலகை மூடு, உலகை மூடு, உலகை மூடு, உலகை மூடு, ஆனா உலகை உலகை மூடு, மூடிவிடு, 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 மூடிவிட்டு ராஜாவுக்கே ஓடிவிடு. மண்ணும் கடலும் எங்களுக்கு சொந்தம், மண்ணும் கடலும் எங்களுக்கு சொந்தம். போராடுவோம், போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், உறுதியாக போராடுவோம், ரத்தம் சிந்தி போராடுவோம், உயிர் வளர்த்த மண்ணை மீட்போம், உயிர் வளர்த்த கடல் வளத்தை காப்போம். நன்றி.